நண்பா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது 388 பெருக்கல் 914 அத கால்குலேட் பண்ணோம்னா 632 இதிலிருந்து கன்ஃபார்மா வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா, இன்னைக்கான வின்னிங் நம்பர் 524. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா, பி போர்ட்ல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, அதாவது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, பெருக்கல் முறையில 519 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 399 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 399 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 207 081. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 081 நோட் பண்ணிக்கிறோம். 081 0 பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 350 0 பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 350 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 350 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 181 650. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 650 நோட் பண்ணிக்கிறோம். 650 இதில் 0 பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 908 0 பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 908 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 908 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 471 252. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 252 நோட் பண்ணிக்கிறோம். 252 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 035 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 035 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 181 65. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 165 நோட் பண்ணிக்கிறோம். 165 அடுத்து பார்த்தோம்னா 020 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 020 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 103 இதில் கடைசி நம்பர் 380 நோட் பண்ணிக்கிறோம். 380 அடுத்தது பார்த்தோம்னா 254 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 254 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 131 826. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 826 நோட் பண்ணிக்கிறோம். 826 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 421 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 421 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 421 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 218 499. இதில் கடைசி நம்பர் 499 நோட் பண்ணிக்கிறோம். 499 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 669 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 669 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 669 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 347 211. இதில் கடைசி நம்பர் 211 நோட் பண்ணிக்கிறோம். 211 அடுத்து பார்த்தோம்னா 550 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 550 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 285 450. இதில் கடைசி நம்பர் 450 நோட் பண்ணிக்கிறோம். 450 அடுத்து பார்த்தோம்னா 269 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 269 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 139 611. இதில் கடைசி இருக்கும் நம்பர் 611 நோட் பண்ணிக்கிறோம். 611 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 262 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 262 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 262 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 135 978. இதில் கடைசி நம்பர் 978 நோட் பண்ணிக்கிறோம். 978 அடுத்து பார்த்தோம்னா 552 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம்.
552 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணோம்னா 286 488 இதில் கடைசிக்கும் நம்பர் 488 நோட் பண்ணிக்கிறோம். 488 4 நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 041 4 நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 041 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 041 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 212 79 இதில் கடைசிக்கு முன்னாடி 279 நோட் பண்ணிக்கிறோம். 279 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 750 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. 750 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 750 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 389 250 இதில் கடைசிக்கும் நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 295 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. 295 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 295 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 153 105 இதில் கடைசிக்கு நம்பர் 105 நோட் பண்ணிக்கிறோம். 105 இதில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் 05 இந்த 3 நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 501 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் 0 பார்த்தோம்னா பி போர்ட்லையும் 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. பாருங்க அடுத்தது பார்த்தோம்னா 501 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 501 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 260 019 இதில் கடைசிலுக்கு நம்ம 019 நோட் பண்ணிக்கிறோம். 019 அடுத்து பார்த்தோம்னா 772 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 772 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணோம்னா 400 668 இதில் கடைசிலுக்கு நம்பர் 668 நோட் பண்ணிக்கிறோம். 668 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 388 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. 388 பெருக்கல் 519 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 388 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 201 372 இதில் கடைசிலுக்கு நம்பர் 372 நோட் பண்ணிக்கிறோம். 372 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 524 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. 524 பெருக்கல் 519 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 524 பெருக்கல் 519 இதை கால்குலேட் பண்ணோம்னா 271 956 இதில் கடைசிலுக்கு நம்பர் 956 நோட் பண்ணிக்கிறோம். 956 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.